இதயங்களே, பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறை இன்று நாம் கொண்டாடுகிறோம். புனித 2ஆம் ஜான் பால் அவர்களால் இந்த ஞாயிறு இறை இரக்கத்தின் ஞாயிறு என அறிவிக்கப்பட்டது. நம்மை தண்டிக்க அல்ல, மன்னிக்கவும் குணப்படுத்தவும் புதிய வாழ்வு அளிக்கவும் இயேசு நம்மை அணுகுகிறார். சிலுவையில் காயமடைந்த தனது இதயத்தை திறந்து நம்பிக்கையில் நிலைத்து வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இன்றைய நற்செய்தியில் உயிர்த்த ஆண்டவர் தம் சீடர்களுக்கு தோன்றி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்துகிறார். அஞ்சியிருந்த சீடர்களும் அவர் அமைதியையும் தூய ஆவியையும் அளித்து அவர்களை மன்னிப்பின் தூதுவர்களாக அனுப்புகிறார். உயிர்த்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ள தயங்கிய தோமாவிடம் நம்பிக்கை கொண்டவராய் இரு என்று கூறி அவரை தேற்றுகிறார். ஆண்டவருடைய காயங்களே நம்மை குணமாக்குகின்றன. நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு மத்தியிலும் என் ஆண்டவரே, என் தேவனே என்று தோமாவைப் போல அறிக்கையிட நாம் அழைக்கப்படுகிறோம். இன்று இந்த திருப்பலியில் பங்கேற்கும் நாம் நம் பாவங்களையும் பயங்களையும் நமது விசுவாச வாழ்வை அச்சுறுத்தும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் இறை இரக்கத்தின் கடலில் ஒப்படைத்து எல்லா சூழல்களிலும் ஆண்டவரை நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லும் விசுவாசம் மிகுந்த ஆன்மாவை இறைவன் நமக்கு தர அருள் வேண்டுவோம். பலியில் பங்கெடுப்போம். இறைவன் அழைக்கும் நல் பலியிடுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலியிடுவே, இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் பிறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். புது உறவு மலர்ந்து புது வழியும் பிறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலியிடுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலியிடுவே, இனிதாய் கலந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இரக்கம் சுரக்கும் இறைவனின் அன்பு ஞாயிறன்று நாம் அனைவரும் கூடி வந்திருக்கின்றோம். இறைவன் அன்பானவர், கருணையுள்ளவர், பரிவுள்ளவர், இரக்கமுள்ளவர் என்றெல்லாம் நம் வாழ்க்கையில் அனுபவித்ததை தான் விவிலியத்திலும் நாம் வாசிக்க கேட்கப் போகிறோம். இந்த இறை இரக்கத்தின் ஞாயிறு நம் ஒவ்வொருவருக்கும் அவசியம் தேவை. காரணம், நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் மன்னிக்கப்பட்டோமா, ஏற்றுக்கொள்ளப்பட்டோமா, அன்பு செய்யப்பட்டோமா என்பது அடிக்கடி நினைவூட்டப்பட வேண்டிய ஒன்று. அப்படி நினைவூட்டப்பட்டால் நம்பிக்கை அதிகமாகிறது, வாழ்க்கை சிறப்புற மாறுகிறது. எனவே இந்த இறை இரக்கத்தின் ஞாயிறன்று இறைவன் நம் மீது இறங்குகிறார், மன்னிக்கிறார், குணப்படுத்துகிறார், வாழ்வளிக்கிறார், நம்பிக்கை அளிக்கிறார் என்ற பெருமித எண்ணத்தோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். இறை இரக்கத்தை பெற்றுக்கொண்டு பிறருக்கு இரக்கம் வழங்காத தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்போம்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் தவறுகளிலிருந்து விடுதலை தந்து நல்லதோர் வாழ்விற்கு வழிநடத்திச் செல்வாராக. ஆமீன். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கி வருளை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூயாவியாரால் நாங்கள் புது பிறப்பு அடைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து வழி நடத்துகின்ற இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. உயிருள்ள இறை வார்த்தைகள் 42 முதல் 47 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும்
அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலபுலங்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரவேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றனர், ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று.
ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 1, இறை சொற்றொடர்கள் 3 முதல் 9 வரை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கின்றோம். அழியாத, மாசற்ற, ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்பொழுது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டி இருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லொன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. தோமா என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 20 இறை வாக்கியங்கள் 19 முதல் 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று,
உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவளிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீர் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவனான திதிம் எனும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்னையின் அன்பு பக்தர்களே, இறை இயேசுவின் இதயத்திற்கு நெருக்கமான அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, ஒரு நூலிலே படித்தது, கன்ஃபியூஷியஸ் மதத்தை சார்ந்த ஒருவர் கிறிஸ்தவராக மனம் மாறுகிறார். அவர் அந்த மதத்திலே மிகப்பெரிய ஆளாக இருந்தவர். திடீரென்று அவர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய பின்பு அனைவருக்கும் ஆச்சரியம், கேள்வி. எனவே அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அவரிடம் கேட்டார்கள், கோபத்தோடு கேட்டார்கள், ஏன் இவ்வளவு நாட்கள் இந்த மதத்திலே மிக தீவிரமாக இருந்தீர்கள், இப்பொழுது ஏன் கிறிஸ்தவத்திற்கு மாறினீர்கள் என்று கேட்டார்கள். உடனே அவர் சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு உருவக வகையிலே இதை புரிய வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, நான் ஒரு புதைக்குழியிலே விழுந்து விட்டேன். அந்த குழியிலே விழுந்து உள்ளே கிடந்தபோது நான் யாராவது உதவிக்கு வருவார்களா என்று சொல்லி கேட்டேன், சத்தம் போட்டேன். அப்பொழுது அந்த பக்கத்திலே கன்ஃபியூஷியஸ் நடந்து வந்தார். நான் அவரை பார்த்து, என்னை தூக்கி விடுங்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் உனக்கு எப்படி வாழ்வது என்று கற்றுக் கொடுத்தேன், நீ வாழத் தெரியவில்லை, அதனால்தான் இந்த புதைகுழியிலே விழுந்து விட்டாய் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். கொஞ்சம் நேரம் பொறுத்து புத்தர் வந்தார். அவரை பார்த்து நான் கேட்டேன், என்னை இந்த குழியிலிருந்து தூக்கி விடுங்கள் என்று. ஆசையே அனைத்திற்கும் காரணம். அப்படி நீ ஆசையை அறவே விட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தாலும் அதிலிருந்து நீ திருந்தவில்லை, ஆசையை விடு, நீ உயர்வாய் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் என்றார். அடுத்து நபிகள் நாயகம் வந்தார். அவரிடத்திலே நான் கூக்குரலிட்டேன். அவர் சொன்னார், இந்த வாழ்விலே நீ துன்பப்பட்டே ஆக வேண்டும், அடுத்த வாழ்விலே உனக்கு விடை கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். நான் அந்த புதைகுழியிலே அழுது கொண்டிருந்தேன், கூக்குரலிட்டு கொண்டிருந்தேன். திடீரென்று ஒருவர் உள்ளே குதித்திருந்தார். குதித்து என்னை தூக்கி வெளியே விட்டார். அவரும் வெளியே வந்தார். அதை பார்த்தபோதுதான் நான் கேட்காமலே கேட்டு அதை உணர்ந்து கொண்டு என்னை விடுவித்தவர் இயேசு. அதனால்தான் நான் கிறிஸ்தவத்தை நான் தழுவினேன் என்று சொல்லி சொன்னார். அன்பு நண்பர்களே, இறை இரக்கத்தின் வாரத்திலே இறைவனுடைய இரக்கத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமையலாம். நாம் ஒவ்வொருவரும் இறை இரக்கத்தை எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்கின்ற போது பல நேரங்களிலே பச்சாதாபமாக புரிந்து கொள்கிறோம்.
கடவுள் நமக்கு ஏதோ ஒன்றை செய்கிறார் அல்லது நம்மீது இறங்குகிறார், அதற்கு நாம் அனைவரும் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொள்கிறோம். அவரும் நம்மீது பரிதாபப்பட்டு எதையோ செய்கிறார் என்று நினைத்து கொள்கிறோம். நாம் குற்றவாளிகள், நாம் பாவிகள், நாம் அனைவரும் இறைவனால் மீட்கப்பட வேண்டியவர்கள். எனவே அவர் செய்ய வேண்டிய கடமையை செய்கிறார், அதுவும் பரிதாபப்பட்டு செய்கிறார் என்று நினைக்கிறோம். ஆனால் அதுவல்ல. இறையரக்கம் என்பது வித்தியாசமானது, வேறொரு கோணத்தில் பார்க்க வேண்டியது. இன்றைய நற்செய்தியிலே இந்த இரக்கத்தின் வளர்ச்சி, இரக்கத்தின் தீவிரம், இரக்கத்தினுடைய கனாகனம், இரக்கத்தினுடைய விரிவு, இரக்கத்தினுடைய எல்லை எப்படியெல்லாம் புரிந்து கொள்ளப்பட்டது என்பதை மிக அழகாக உணர்த்துகிறது. ஒன்று, பல மக்கள் எப்படி இறைவனது இரக்கத்தை புரிந்து கொண்டார்கள் என்றால், தனக்கு நிகழ்ந்த அனுபவத்தை இறைவனது இரக்கமாக புரிந்து கொண்டார்கள். அதைத்தான் இயேசு உள்ளே நுழைந்து அமைதி உரித்தாகுக என்று சொல்கின்ற போது அந்த சீடர்கள், அங்கே கூடியிருந்தவர்கள் இறைவனை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு இறைவனுடைய அமைதி என்பதும் இறைவனுடைய அந்த உயிர்ப்பு காட்சி என்பதும் அவளுக்கு தரப்பட்ட ஒன்றாக பார்க்கிறார்கள். எனவே இறைவனது அனுபவம், இறைவனது இரக்கத்தின் அனுபவம் தனிப்பட்டது, எனக்கானது என்று யோசிக்கின்ற ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டம்தான் அதிகப்படியாக இருக்கிறது. எனக்கு மட்டும் இறைவன் இறங்குகிறார், எனக்கு மட்டும் இறைவன் தனிப்பட்ட அன்பு வைத்திருக்கிறார், என் மீது இறைவன் என் குற்றங்களை மன்னிக்கிறார், என்னை விடுவிக்கிறார் என்கின்ற ஒரு தன்மை என்பதை புரிந்து கொள்கிறோம். இரண்டாவது, அதை தாண்டியது. புனித தோமா அதற்கு விளக்கம் அளிக்கிறார். புனித தோமா சொல்கிறார், நான் அவருடைய விழாவில் என்னுடைய கையை இட்டால் ஒழிய நம்ப மாட்டேன், அவரை கண்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்கிறார். அப்புறம் இயேசுநாதர் மறுபடியும் வந்து அவருக்கு தோன்றி அவருக்கு தன்னுடைய இருப்பையும் தன்னுடைய உயிர்ப்பின் சாட்சியையும் அவருக்கு காட்டுகிறார். இது இரண்டாவது வகைப்பட்டது. அதாவது, நான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஐயங்களை நான் புரிந்து கொள்வதற்கும், நான் ஐயங்களிலிருந்து விடுபடுவதற்கும், எனக்கு அவர்களுக்கு கிடைத்த அந்த ஒரு அனுபவம் எனக்கும் கிடைக்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் நம்புவேன் என்று சொல்கின்ற ஒரு தன்மை இந்த இடத்திலே விளங்குகிறது. அப்படி என்றால் பல நேரங்களிலே தனிப்பட்ட ஒரு இரக்கம் என்பது மட்டுமல்ல, அந்த இரக்கம் பொது வெளியில் வெளியிடப்பட வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு தன்மை. நிறைய பேர் சாட்சியம் சொல்வதிலே நாம் அனைவரும் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். எனக்கு இறைவன் இப்படி செய்தார், எனக்கு இறைவன் அப்படி செய்தார் என்றெல்லாம் சொல்லுகின்ற அந்த சாட்சியம் என்பது பொது வெளியில் என் இரக்கம் வெளிப்பட வேண்டும் என்று அடுத்தவளுக்கு விளம்பரப்படுத்துகின்ற ஒரு இரக்கமாக நாம் பார்க்கிறோம். புனித தோமையார் அந்த சூழ்நிலையில் இருக்கிறார், ஆனால் அதிலிருந்து விடுபடுகிறார். இயேசு அழைக்கிறார், அழைத்து நீ என் விழாவில் கையை இடு என்று சொல்கின்ற போது அவர் அதை செய்யவில்லை. என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்கிறார். இது இரண்டாவது வகைப்பட்ட இரக்கம். மூன்றாவது, இந்த இரக்கத்தின் பரிமாணம் எந்த அளவிற்கு விரிவடைந்திருக்கிறது, எல்லையை தாண்டி இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், காணாமல் நம்புகின்றவர்கள் உண்மையிலே உங்களை விட பேறு பெற்றவர்கள். இந்த இரக்கம் என்பது எங்களுக்கு கிடைப்பதே தெரிவதில்லை. இந்த இரக்கம் இறைவன் எங்களை அன்பு செய்கிறார், எங்களை மன்னிக்கிறார் என்பதே புரியாமல் இருக்கக்கூடிய மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இறைவனையே அறியாதவர்கள் இருக்கிறார்கள், இயேசுவையே புரியாதவர்கள் இருக்கிறார்கள். அவள் அனைவரும் இறைவனது இரக்கம் என்று சொல்லி சொன்னால் என்னவென்று கூட தெரியாது. அடிமைத்தனத்தில் இருக்கின்றவர்கள், தங்களது வாழ்க்கையில் கடன்பட்டு இருக்கின்றவர்கள், பிள்ளைகளை இழந்தவர்கள், அநியாயமாக கொல்லப்படுகின்றவர்கள், அல்லது ஆதரவற்றோராயிருக்கின்றவர்கள், பிறக்கும் போதே தாய் தந்தை இல்லாமல் பிறக்கின்றவர்கள், கருச்சிதைவு செய்கின்றவர்கள், இப்படி பல விதங்களிலே இறைவனது இரக்கத்தை புரிந்து கொள்ளவே வழி இல்லாமல் இருக்கின்றார்கள். இன்றைக்கு நடக்கின்ற போர் சூழலிலே ஏன் பிள்ளைகள் கொல்லப்பட வேண்டும்? எதற்காக இன்னொரு நாட்டினுடைய இடத்திலே போய் அந்த தலைவர்களை அழிக்க வேண்டும்? அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அழிய வேண்டும்? புரியவில்லை. இவர்களுக்கு எப்படி இறைவனின் இரக்கம் புரியும்? அப்படி என்றால் இறைவனது இரக்கத்தை புரிந்து கொள்வது என்பது தனிப்பட்ட ஒரு அன்பு மட்டுமல்ல, அல்லது பொது வழியில் வெளிப்படுத்துவது மட்டுமல்ல. மாறாக இறைவனது இரக்கம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது, அதை தாண்டியது, இது எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டியது என்று சொல்லி இறைவன் நமக்கு உணர்த்துகிறார். ஆகவே இறைவனது இரக்கம் மிக பெருமையானது, மிக பெரிய ஒரு அளவில் இருக்கக்கூடியது. அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தோமையார் புரிந்து கொள்கிறார். அதை புரிந்து கொண்டதால் தான் எனக்கு கிடைக்கப்பட்ட இரக்கம் அல்ல, இந்த இரக்கம் எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்று 52 அந்த இடத்திலே அவருக்கு மொழி தெரியாது, ஆட்கள் தெரியாது, எங்கே வருகின்றோம் என்று தெரியாது. ஆனால் அந்த தைரியத்தோடு வந்து இந்தியா முழுக்கவும் தெரிந்து அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் புரிந்து கொண்டு அவர்கள் அனைவருக்கும் இறைவனது இரக்கத்தை வெளிப்படுத்தினார் என்றால்
அதுதான் உண்மையிலேயே இறைவனது இரக்கத்தை புரிந்து கொள்வதற்கான வழி. அந்த வழியைத்தான் மூன்றாவது வகைப்பட்ட இறைவனது இரக்கம் தெரியாதவர்களும் உண்மையிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தன்மையை நாம் உண்மையிலே தெரிந்து கொள்கிறோமா என்பதும், எனக்கு கிடைத்த இரக்கம் மிகப்பெரியது என்று எல்லாருக்கும் முன்னால் தாம்பட்டம் அடிப்பதல்ல, தெரியாதவர்களும் புரிந்து கொள்ள அளவுக்கு என்னுடைய அந்த பார்வை விசாலம் அடைந்ததா என்பதை யோசிக்க அழைக்கிறார். அப்படி என்றால் வெறுமனே கிடைக்காதவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் எப்படி கிடைக்க வேண்டும்? இன்றைய முதல் வாசகம் நமக்கு மிக அருமையாக உணர்த்துகிறது. அந்த வாசகத்திலே மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தார்கள், இயேசுவினுடைய உயிர்ப்பின் சாட்சிகளாக விளங்கினார்கள், ஒருவரோடு ஒருவர் உறவாடினார்கள், ஒருவரோடு ஒருவர் அப்பத்தை பிட்டு அவர்கள் வாழ்ந்தார்கள், தங்களிடம் இருக்கக்கூடியதெல்லாம் பகிர்ந்து கொண்டார்கள், அவர்கள் சாட்சியமாக மாறினார்கள், இறைவனது இரக்கத்தின் சாட்சியமாக மாறினார்கள். காணாதவர்கள், இயேசுவை காணாதவர்கள், இயேசுவை பற்றி கேள்விப்படாதவர்கள், இயேசு யார் என்று தெரியாதவர்கள், அவரது இரக்கத்தை பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள், இயேசுவினுடைய வாழ்வு பரிமாறப்பட்ட போது அவரது இரக்கத்தை புரிந்து கொண்டார்கள். அந்த இரக்கம் எப்படிப்பட்டதாக மாறியது? பச்சாதாபமாக அல்ல, பரிதாபமாக அல்ல, மாறாக தங்களிடம் இருப்பதை ஒன்றாக இணைத்து, எங்களிடம் இனி யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை, இருக்கின்றவர் இல்லாதவர் இல்லை, யாரும் குறையோடு இல்லை என்று பெருமிதத்தோடு வாழக்கூடிய அந்த இரக்கத்தை அவர்கள் பறைசாற்றினார்கள். இதுதான் இன்றைய நாளினுடைய மிக பெரும் ஒரு செய்தியாக நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இறைவனது இரக்கம் எனக்கு அனுபவமாக மாறலாம், இறைவனது இரக்கத்தை பலருக்கு சொல்லித்தரலாம். ஆனால் இறைவனது இரக்கத்தை வாழ்கின்ற போது அந்த வாழ்க்கை என்பது யார் இயேசுவை பார்க்கவில்லையோ, யார் இயேசுவின் அன்பை உணரவில்லையோ, யார் உண்மையிலே தங்களது வாழ்க்கையில் இரக்கத்தையே சுவைக்கவில்லையோ, எப்பொழுது பார்த்தாலும் கடினமான வாழ்க்கையும் கடுமையான ஒரு நிலையும் அடிமைத்தனத்தையும் வாழ்க்கை முழுக்க இழந்து போய் விரக்தியோடு திரிகின்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அனுபவமாக நம் வாழ்க்கை இரக்கத்தின் வாழ்க்கையாக மாறியது என்றால் இறைவனது இரக்கம் சுரந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கான அடிப்படை. ஆகவே இது நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு பெரும் சவால். அந்த சவாலிலே இறைவனது இரக்கம் எனக்கு கிடைத்ததில் மகிழ்வோம், ஒவ்வொருவருக்கும் கிடைத்த இரக்கத்தை பகிர்வோம். அதை தாண்டி இரக்கத்தின் வாழ்க்கை வாழ்ந்து அந்த வாழ்க்கையை, இயேசுவின் வாழ்க்கை அடுத்தவளுக்கு கிடைக்கச் செய்கின்ற போது அவர்களும் அடுத்தவளுக்கு கொடுக்கின்றவர்களாய், இது ஒருவரோடு ஒருவர் பரிமாறி எப்படி ஆதி கிறிஸ்தவர்கள் அந்த ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அந்த நிறைவுக்கு கொண்டு போகின்ற ஒரு தன்மைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படி என்றால் மிக குறிப்பாக நாம் இரக்கத்தின் மக்களாக இருக்க வேண்டுமென்றால் நாம் ஒவ்வொருவரும் பகிர்வும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதும், ஒருவரை ஒருவர் மன்னிப்பதும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வதும், அந்த ஏற்றுக்கொள்கின்ற வாழ்க்கை தான் உண்மையிலே இயேசுவினுடைய இரக்கம் என்பதை அடுத்தவள் புரிந்து கொள்கின்ற வாழ்க்கை வாழ்வதும் தான் என்பதை புரிந்து கொண்டால் இந்த இறை இரக்கம் தொடர்ந்து எத்தனையோ பேருக்கு, இல்லாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அவர்கள் வழித்தோன்றல்களாக மாறுவார்கள். இயேசுவின் வழித்தோன்றல்களாய், இயேசுவினுடைய இரக்கத்தின் வழித்தோன்றல்களாய், இயேசுவின் இரக்கத்தை உயிருள்ளதாக மாற்றுகின்றவர்களாய் மாறுகின்ற ஒரு அழைப்பு தான் இன்றைக்கு நமக்கு தரப்படுகின்ற சவால். அதை ஏற்றுக்கொள்வோம். முடிந்தவரை இறைவனது இரக்கத்தை நம் வாழ்க்கையால் நிலைநிறுத்துவோம், வாழ முற்படுவோம். ஆமென். எழுந்து நின்று நாம் அனைவரும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையை வெளிப்படுத்துவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவர்
தூயவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இயேசுவின் இரக்கம் நம்மை மன்னிக்கிறது, குணமாக்குகிறது, நம் வாழ்வின் மூலம் பலரை தொட அழைக்கின்றது. நாம் இரக்கத்தின் தூதுவர்களாக இருப்பதற்கு தேவைப்படுகின்ற மன்றாட்டுக்களை இறைபாதத்தில் வைத்து ஜெபிப்போம். அன்பின் இறைவா, தாய் திரு அவைக்காகவும் அதனை காலத்தின் தேவைக்கும் உமது அன்பிற்கும் ஏற்ப வழிநடத்தி செல்லும் நம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்கள் அனைவரும் தொடக்க திரு அவையில் இருந்த அதே நம்பிக்கை வாழ்வில் மக்களை வழிநடத்தவும், எப்போதும் இரக்கமும் அன்பும் கொண்டு நல்ல உடல் உள்ள ஆன்ம நலங்களோடு வாழும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் இறைவா, வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்காகவும் எம் நாட்டு மக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். நாங்கள் சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்க உமது ஞானத்தையும் தூய ஆவியின் தூண்டுதல்களையும் தந்து தொடர்ந்து எம்மை வழிநடத்திடவும், நாடுகளுக்கிடையே மகன் வழங்கிய அமைதியை அளித்து எம்மை வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த இறைவா, இறை இரக்க ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்று ஜெபிக்கும் எம் அனைவரையும் ஆசிர்வதியும். நாங்கள் உமது இரக்கத்தை பெற்றுக்கொள்வதோடு நின்று விடாமல் எங்களில் நல்ல செயல்கள் வழியாக உமது இரக்கத்திற்கும் அன்பிற்கும் சான்று பகர்ந்திட அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கை வாழ்விற்கு எம்மை அழைக்கும் இறைவா, போர், வறுமை, கடன், தீராத நோய் மற்றும் பல்வேறு காரணங்களால் நம்பிக்கை இழந்து வாழும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். உமது மகன் எவ்வாறு சாவினின்று உயிர்த்தெழுந்தாரோ அதே போன்று இவர்களும் எல்லாவிதமான துன்பங்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் விடுதலை பெற்று மகிழ்வோடு வாழும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆன்ம மீட்பு பெற அழைக்கும் இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் எம் பெரும் குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். இதில் பணியாற்றும் அனைத்து அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பணியாளர்கள், ஜெப வீரர்கள், நன்கொடையாளர்கள், பங்கேற்பாளர்கள் அனைவரும் திருத்தூதர் தோமாவை போன்று நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அறிக்கையிட்டு எமது விசுவாச சத்தியத்தை புதுப்பித்து கொள்ளும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு
பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே என் ஜீவனே உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே என் ஜீவனே உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன் எல்லாம் தந்தேன் என் வாழ்வை பலியாக்கவே. புகழோடு நான் வாழவில்லை, உன் புகழொன்று எனக்கு போதும். அருள் வாழ்வினில் நான் வளர உம் அன்பொன்று எனக்கு போதும். உயர்வோடும் தாழ்வோடும் வாழும் போதும் உம் உறவொன்று எனக்கு போதும். மகிழ்வோடும் துயரோடும் வாழும் போதும் உம் கரமொன்று என்னை தேற்றிடும். என்னை தந்தேன் எல்லாம் தந்தேன் என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன் உமக்கே தந்தேன் பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே என் ஜீவனே உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே என் ஜீவனே உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன் எல்லாம் தந்தேன் என் வாழ்வை பலியாக்கவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புது பிறப்பு அடைந்த உம்மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினால் புதுப்பிக்கப்பட்ட இவர்கள் என்றென்றுமுள்ள பேற்றினை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புவோம். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தாயும் தந்தையுமான இறைவா, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க மனிதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் இணைந்து உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. எங்கள் மீது பாசத்தை பொழிகின்ற தாயும் தந்தையுமான இறைவா, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரோடு பகிர்ந்தளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களோடு பகிர்ந்தளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று பணிபுரிய தகுந்தவளென எங்களை ஏற்றுக்கொண்டீர், நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்றிணைக்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அத்திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரிகளையும் சகோதரர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவனின் இரக்கம் எனக்கு மட்டும் உரியதல்ல. இல்லாதோர், எளியோர், கைவிடப்பட்டோர், போரால் பாதிக்கப்பட்டோர் இவர்களுக்கு உரியது என்பதை என் இரக்கத்தால் தெரிவிக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். இதை செய்வதற்கு சக்தி வேண்டி இறைவன் கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்கள் வழியாக எங்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து வழிநடத்துகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய நிறைவு தரும் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ ஒரு சிலருக்கு மட்டுமே இரக்கம் உரியது என்று யோசித்த சமூகத்தில் அதை தாண்டி எல்லாருக்கும் உரியது என்று கொண்டு வந்த இயேசு கிறிஸ்து இதே இரக்கத்தை பெற்றுக்கொண்டு நாம் மட்டும் வைத்துக்கொள்ளாமல் பலருக்கும் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இவரது இந்த இரக்கத்தின் சக்தியை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இறைவன் என்னை தேடி வந்தார், என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனினார் ஐயம் கொள்ள மாட்டேன். ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன, கண்டேன் கண்டேன் என் தேவனை கண்டேன். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன, கண்டேன் கண்டேன்
கண்டேன், என் தேவனை கண்டேன். காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு இட்டு பார்த்தேன். காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு இட்டு பார்த்தேன். நம்பினேன், நம்பினேன், என் ஆண்டவரை நம்பினேன். நம்பினேன், நம்பினேன், என் ஆண்டவரை நம்பினேன். ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, பாஸ்காருள் அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்கவும், பெற்றுக்கொண்ட இரக்கத்தின் ஆற்றலை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசீர் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல்கள் அனைத்திலிருந்தும் இரக்கத்துடன் காப்பாராக. ஆமென். அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு உங்களை தகுதி பெறச் செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆமென். ஆண்டவருடைய பாடுகளின் நாட்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களை என்றும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, எம்மை காத்திடும் மாரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே, இறைவனி முரலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனி முரலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, எம்மை காத்திடும் மாரணங்கே, அருள் சுரந்திடும் சீன் சுனையே. தாவீதின் குலமலரே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.
ஆமென்.